வள்ளி, இந்த லெட்டர் எப்ப வந்தது? சோறு போட்டு வச்சிருக்கேன், முதல்ல வந்து சாப்பிடு. அண்ணங்காரன் தண்ட சோறு தானே, அவங்ககிட்ட ஏன் இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சியா? இந்த லெட்டர் என்னைக்கு வந்தது? வந்து 2 நாள் ஆச்சு. அப்ப ஏன் என்கிட்ட சொல்ல? ஆமா, சொல்லிருந்தா மட்டும் பெருசா கிழிச்சிருப்ப. ஏய் ஏய், என்ன என்ன ஏய், இந்த மாடு மேய்க்கிற வேலையெல்லாம் உன் தங்கச்சி கிட்ட வச்சுக்கோ. உருப்படியா ஒன்னாவது செஞ்சிருக்கியா? எங்க எங்க விரல் விட்டு என்ன பாக்க? பெருசா பேச வந்துட்டேன். 3 நாளா மாமா உண்ணாவிரதம் இருக்காரு. அவர் மட்டும் இருந்தது அந்த லெட்டர் அனாதையா கிடந்துக்குமா? ஐயா, தம்பி வந்திருக்கு. அப்பா, வள்ளியை பாக்குறதுக்காக ஆனமலை டவுன்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு வராங்களா? லெட்டர் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்பா. நீ இருக்கே, சம்பந்தம் சரியா இருந்தா பேசி முடிச்சுடு. இல்லப்பா, நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறப்போ அவங்க இங்க வந்தா நல்லா இருக்காதுப்பா. நான் அவங்க கிட்ட போய் அடுத்த வாரம் வர சொல்ல போறேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு. வணக்கம் ராமசாமி. வணக்கம் வணக்கம், உட்காருங்க உட்காரு. எல்லாம் பேப்பர்ல படிச்சம்பா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மூட வச்ச நமக்கு இந்த வேலாயுதம் உள்ள கம்பெனி எந்த மூளைக்கு? இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வாழ்க்கையே போராட்டமா இருக்கு. ஆனா நமக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி போராட்டம் தானே வாழ்க்கை ராமசாமி. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதிநல்கள் தீர்ந்து பொய்யாகும், என்று தணியும் இந்த சுதந்திர. இது என் மக ஜீவானந்த. வணக்கம்ப்பா. இப்பேற்பட்ட தியாகிக்கு பிள்ளையா பறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். விட்டுவாப்பா. யாருக்கு புள்ளையா பிறந்தாலும் பிறக்கலாம், ஆனா இவரை மாதிரி தியாய்க்கு மட்டும் புள்ளையா பிறக்கவே கூடாது.